தச்சுக்கு இந்த மாதம் ஃபீஸ் கட்டிட்டா அவனோட ஃப்யூச்சருக்குலாம் சேர்க்கணும்ல சிஸ்டர். இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே வேலைக்கு போங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்குமே இது காமனாக சொல்கிறது தான், ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யாருமே வீட்டில் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு தைரியம்னு இருக்கிறது வந்துட்டு நம்ம படிச்சிருக்க படிப்பும் நமக்கு வர்ற சேலரி மட்டும்தான் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அது வந்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கோடிக்கணக்கில் வேணாலும் சம்பாதிக்கட்டும், நம்ம 10 ரூபா சம்பாதிச்சாதான் நமக்கு உள்ள தைரியம் இருக்கும். அது வந்துட்டு அதாவது இப்போ நான் வீட்டிலேயே இருந்திருந்தாக்கா இப்போ நான் வந்துட்டு நார்மலாக சரி எல்லாரும் மாதிரியும் சமைச்சு கொடுக்க சாப்பிட அப்படி இருந்திருப்பேன். ஆனால் நான் வந்துட்டு நானாக சம்பாரித்து என் கையில் செலவுக்கு நான் காசு வச்சு எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால இனிமேல் நான் சாகிற வரை நான் வேலை பார்த்துக்கிட்டோம், எப்படியோ ஒரு வழியில் இல்லை பிஸ்னஸில் ஏதாவது பண்ணி எனக்கு மாதம் மாதம் சம்பளம் எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அது என் பிள்ளைக்கும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ வந்துட்டு மாதம் என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, மாதம் 10ஆம் தேதி ஆனிச்சுன்னா எனக்கு காசு சம்பளம் கொடுப்பாங்க.